Dear student, 12th standard chapter 5ல ellipse பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ் வித் 0,0 as a center. சென்டரை வந்து 0,0 வச்சு அங்கே வெர்டெக்ஸ் சொல்லக்கூடாது, நமக்குன்னா வெளியே பேரபிளாக தான் இருக்கணும். எலி வெர்டெக்ஸ் சொல்லணும், இங்கே சென்டர் பாயிண்ட். ஏன்னா வெர்டெக்ஸில் 2 வெர்டெக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு சென்ட்ரு மேஜர் ஆக்ஸ் எது நமக்கு இருக்குன்னா டயக்ராம் என்ன எக்ஸ் ஆக்ஸில் இருக்குதா ஒய் ஆக்ஸில்னு மேஜர் ஆக்ஸ் ஃபஸ்ட்டு டினோட் பண்ணோம். மேஜர் ஆக்ஸ் சொன்னாவே ஆப்போசிட் வந்து மைனர் ஆக்ஸ்ன்னு சொல்லணும் நமக்கு. ஓகே, அது வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், லேட்டெக்ஸ் அட்டம், டைரக்ட்ரிஸ் இதை நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். சென்டர் 0,0 வந்தோன்னா நமக்கு மேஜர் ஆக்ஸ் வந்துன்னா எக்ஸ் ஆக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்ஸில் டயக்ராம் ஒய் ஆக்ஸ் இருந்துன்னா ஒய் ஆக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறீங்க. ஓகே, ரெண்டுனா 2 ஃபோக்கஸ் இருக்குது நமக்கு. எக்ஸ் ஆக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எப்பவுமே ஹைபர்போலா எலிப்ஸ்லாம் 2 ஃபோக்கஸ் 2 வெர்டெக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் வந்து ஏ வந்து கேபிட்டல் ஏ ஆஃப் A,0, ஏ டேஷ் ஆஃப் மைனஸ் A,0 2 வெர்டெக்ஸ். அதே சேம் நேரம் ஏ வந்து 0,A, ஏ டேஷ் 0, மைனஸ் ஏ. ஃபோக்கஸ் F1 ஆஃப் AE,0, F2 ஆஃப் மைனஸ் AE,0 2 ஃபோக்கஸ். அது நெக்ஸ்ட் நேரம் ஒய்எக்ஸில் நம்ம டயக்ராம் இருந்துச்சுன்னா 0,AE, F2 ஆஃப் 0, மைனஸ் AE. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாம்னா லேட்டஸ்ட்னா 2B²/A, நெக்ஸ்ட் 2B²A. ஓகே, டைரக்ட்ஸ் வந்து எக்ஸுனா எக்ஸ் ஆக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் A/E. ஏன்னா 2 டைரக்ட்ஸ் இருக்கும். வெர்டெக்ஸ் 2னா டைரக்ட்ஸ் என்னன்னா ஒன் சைடு எக்ஸ் மைனஸ் A/E, ஒன் சைடு எக்ஸ் A/E தான் டைரக்ட்ஸ் 2 சைடு. ஓகே, அது இங்கே நமக்கு y = A/E, y = ப்ளஸ் ஆர் மைனஸ் A/E போட்டோம். சரி, ஓகே, ஒரு கொஸ்டின் A² வேல்யூ E வேல்யூ தெரிஞ்சால் B² கண்டுபிடினா ஃபார்முலா B² = A² 1 - வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் B² வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இது ரெண்டு ஆக்சிஸும் சேம் ஃபார்முலா. இது ஒரு வேல்யூல E வேல்யூ கொஸ்டின் கொடுத்துட்டு A² வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டா B² என்ன கண்டுபிடிச்சுன்னா ஃபார்முலா A² × 1 - E². இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் எலிப்ஸில் சென்டர் பாயிண்ட் நான் எனி வேல்யூஸ் ஹச்கமாக்கி எனி வேல்யூ 1, 2, 2, 3 எனி வேல்யூஸ் இருக்குது நமக்கு. அதோட நமக்கு நேரம் இப்படி ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு அதே மேஜர் ஆக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்ஸில் ஃபார்ம் பண்ணினா மேஜர் ஆக்ஸ் எக்ஸ் ஆக்ஸ்னா மைனர் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸாக இருக்கும். ஓகேவா, அது கரெக்டான டயக்ராம்னா இப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை A² ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை B². ஓகேவா, A² எங்கே இருக்குதா அதெல்லாம் மேலே கத்தனம்னா மேஜர் ஆக்சிஸ். ஓகேவா, அப்போ A² வேல்யூ B² வேல்யூ நம்ம லோ லெவலில் இருக்கிறோம், A² ஹையஸ்ட் வேல்யூ இருக்கணும். அப்படின்னு தான் நமக்குன்னா நம்ம கண்டிஷன் ஓகே ஆகும். ஓகே, அதே சேம். ஓகே, ஸோ நமக்கு இங்கன்னா நமக்கு A² வேல்யூ இங்கே இருக்குதா, அப்போ மேலே என்ன இருக்குது ஒய் இது, அப்போ இதுதான் ஒய் ஆக்ஸில். அப்போ ஒய் ஆக்ஸில் எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. சரி, ஓகே, இப்போ நமக்கு இது ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்ஸிஸ் ஃபார்ம் பண்ணுறோம். எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸு. அப்போ நமக்கு 2 தான் சென்டர் பாயிண்ட் தான். 1,2 கொடுத்தா இந்த வேல்யூக்கு நேரம் 1,2 இங்கே ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஃபார்ம் பண்ணி எலிப்ஸு ஃபார்ம் பண்ணிட்டு அதான் சென்டர் பாயிண்ட்டு. வெர்டெக்ஸ் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும். ஃபோக்கஸ் இங்கே ஒரு ஃபோக்கஸ், இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஓகே, டைரக்ட்ஸ் இங்கே ஒரு டைரக்ட்ஸ், இங்கே ஒரு டைரக்ட்ஸ். அங்கே நேரம் சென்டர் 0,0 வந்தால் நமக்கு போகிறோம் மைனஸ் A/E. அந்த H,K வந்து 1 இல்லை, சென்டர் பாயிண்ட் என்ன வேல்யூ கொடுத்தா 1,2 கொடுத்தோம்னா H வேல்யூ 1 போடணும். ஓகே, கேக்கு கொடுத்தா அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது தான், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதே சேம் கண்டென்ட் தான். ஓகே, அதே சேம்ங்க நான் ஒய் ஆக்ஸில் இருந்தால் இப்போ சென்டர் H,K, இங்கே சென்டர் H,K, இங்கே எக்ஸ் ஆக்ஸு, இங்கே ஒய் ஆக்சிஸு. ஏன்னா H + A,K, இங்கே ஏ டேஸ் செகண்ட் வெர்டெக்ஸு H - A/K. ஏன்னா நமக்கு மைனஸில் ஒன்று இருக்கும், ப்ளஸில் ஒன்று இருக்கும் நம்ம வெர்டெக்ஸ். ஓகே, இங்கே அதே தான் H,K + A, H,K - A. ஓகே, ஃபோக்கஸ் F1 ஆஃப் H + AE,K, நெக்ஸ்ட் H - AE,K. இங்கே நமக்கு F1 ஃபோக்கஸ் H,K + AE, செகண்ட் ஃபோக்கஸ் H,K - AE. எல்லாரும் வந்து காமன் தான் 2B²/A, இங்கேயும் 2B². நம்ம நெக்ஸ்ட் கொண்டு வரலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் H + R - A/E. இங்கே நமக்கு K + R - A/E, y = அங்கே X = Y = ஓகே, இதான் நமக்கு சென்டர் பாயிண்ட். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இதோட கண்டென்ட் இதுதான் நமக்கு. ஓகே, எலிப்ஸோட கண்டென்ட்.